நாட்டின் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கும் சக்திகளின் கொட்டம் நீண்ட நாள் நீடிக்காது என்று கூறியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது இந்த பள்ளியில் படித்த பலரும் தற்போது அரசியல் தலைவர்கள், IAS, IPS அதிகாரிகள், மருத்துவர்களாக பணியாற்றி வருவதாக கூறினார். கல்வியை ஊக்குவிக்கவே நான் முதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டங்களை எல்லாருக்கும் எல்லாம் என்ற வகையில் செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். ஆனால் நாட்டில் சில மாநிலங்களில் அரசு துணையோடு வெறுப்புணர்வு தூண்டப்படுவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கும் சக்திகளின் கொட்டம் நீண்ட நாள் நீடிக்காது என சாடினார். இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுது. அதுக்கு அரசே துணை போகுது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க. இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கோட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது. மாணவர்கள் தங்களது திறமையை வளர்த்துக் கொள்ள தற்போது ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதே சமயம் AI போன்ற தொழில்நுட்பங்களை சிந்தனையை சிதைக்கும் வகையில் பயன்படுத்தக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். ரோல் மாடல்களை இன்ஸ்டாகிராமில் தேட வேண்டாம் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் ரீல்ஸில் மூழ்கி கிடப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அதே போல உங்க ரோல் மாடலை இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க. பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான், அதுவே வாழ்க்கை இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ரீல்ஸ்ல பார்க்கறதெல்லாம் ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க. லைக்ஸ், வியூஸ்ல கெத்து இல்ல, மார்க்ஸ், டிகிரிஸ்ல தான் உண்மையான கெத்து இருக்கு. பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளிடம் நண்பர்கள் போல பழகிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.